ஹாய் எவ்ரிவான், இன்றைக்கி நம்ம சேனலில் எப்படி ரெடிமேடு சுடிதாருக்கு கை வைக்கிறது அப்படிங்கிறது பிகினர்ஸ்க்கு நிறைய பேத்துக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ ரொம்பவே அது கஷ்டம் அப்படின்னு நினைப்பீங்க. இன்றைக்கி ஈஸியான டிப்ஸில் நம்ம சொல்லித்தரோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெடிமேடு டாப்புக்கு ஸ்லீவ் வந்து எப்பயுமே இப்படி தான் கொடுப்பாங்க. ஸோ இதுக்கு ரொம்ப மோஸ்ட் ஆஃப் ஆல் இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எந்த ஒரு ஃபேப்ரிக் எடுத்தாலும் அதுக்கு வந்து ப்ராப்பராக நீங்கள் த்ரெட்டு மேட்ச் பண்ணி எடுக்கணும். ஸோ நீங்கள் வந்து ஸ்லீவுக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு த்ரெட்டு நீங்கள் வேறு த்ரெட்டு போட்டிங்கனாலும் அது நல்லா இருக்காது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவங்களே வந்து லைனிங் கிளாத்தையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க இந்த ரெடிமேடு டாப்பில். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லீவும் நம்ம வந்து மெயின் கிளாத்தோட ஃபேப்ரிக் ஸ்லீவும் நம்ம லைனிங் கிளாத்தையும் எடுத்து ஃபஸ்ட்டு ரெண்டு ஈவனாக வச்சுட்டு 1/2 இன்ச்சு கேப் விட்டு நம்ம தையல் இந்த மாதிரி ஓட்டணும். இப்படி ஓட்டி எடுத்ததுக்கப்புறம் இது ரெண்டையும் மடிச்சு விட்டிங்க அப்படின்னா படிமான தையல் நீட்டாக வர்றதுக்காக நம்ம இதை ரெடி பண்ணணும். இப்போ பாருங்கள், நம்ம படிமான தையல் போட்டுட்டு அப்படியே சுருக்கம் எதுவுமே இல்லாமல் நீட்டாக ப்ராப்பராக எல்லாமே இந்த மாதிரி எட்ஜஸ் ஃபுல்லாகவே ஓட்டிடுங்க. எப்படி நீங்கள் ஓட்டி எடுக்கும்போது தான் கரெக்டான ப்ராப்பர் ஃபினிஷிங் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதே மாதிரி இன்னொரு ஸ்லீவையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி தான் மேலே வந்து நல்ல பக்க கிளாத்தையும் கீழே, அதாவது பார்த்திங்க அப்படின்னா மேல் பக்கத்துக்கு கீழே வந்து லைனிங் கிளாத் இருக்கணும். ஸோ இது ரெண்டையும் வந்து ஈவனாக மடிச்சுட்டு இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரி படிமான தையல் போடணும். எல்லாத்துக்குமே வந்து படிமான தையல் வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக போடணும். ஏன்னா கரெக்டாக எட்ஜில் போட்டால் மட்டும்தான் அதோடைய ஃபினிஷிங் பார்க்கவே நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் வந்து தள்ளி தானே போடுறோன்னு போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க ஃபுல்லாகவே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், நம்ம போட்டு எடுத்துட்டு இப்போ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற எல்லா எட்ஜஸ் பீஸரையுமே நம்ம எடுக்கணும், வெட்டணும். ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராப்பர் ஃபினிஷிங் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வெட்டி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாமே ஸ்லீவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஸோ இதில் தான் நம்ம வந்து கரெக்டாக ப்ராப்பராக அர்கட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிகினர்ஸ்க்கு எப்படி அர்கட் பண்ணுறதுன்னு தெரியாமையே யோசிப்பீங்க, எப்பட்றா ஸ்லீவ் வைக்கிறதுன்னு. இப்போ இதில் வந்து உயரம் வந்து 5 இன்ச்சு அப்படின்னா அங்கே வந்து 2 இன்ச்சு மைனஸ் பண்ணிவிட்டு 3 இன்ச்சு எடுக்கணும். இந்த 3 இன்ச்சுலேயும் 5 இன்ச்சுலேயும் இந்த மாதிரி ஒரு கர்வ் லைன் போட்டு தான் நம்ம ஆம்கோல் வந்து ஸ்லீவை இந்த மாதிரி நம்ம கட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நிறைய பிகினர்ஸ்க்கு புரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் ரெடிமேடில் வந்து பார்த்தோன்னே ஐயோ இந்த ஸ்லீவ் இப்படி கொடுத்துருக்காங்களே எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தில் நீங்கள் இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்லீவ் இருக்கும்போது இப்படி தான் நீங்கள் வைக்கணும். இந்த வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம ஆம்கோலை வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா பிரித்து விடணும். இந்த மாதிரி நிறைய பிகினர்ஸ் வந்து தெரியாமல் சரி பிரிக்கிறதுக்கு சங்கடப்பட்டுட்டு நீங்கள் அதை கட் பண்ணி விடுவீங்க. ஸோ அப்படி கட் பண்ணும்போது சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆம்கோல் வந்து டைட்டாக கூட இருக்கலாம், மேபி அவங்களுக்கு அந்த டாப்பு பத்தாமல். ஸோ அதனால் நீங்கள் எப்பயுமே வந்து கட் பண்ணாமல் இந்த மாதிரி கிளாத் வந்து தையல் ஓட்டியிருப்பாங்க. ஸோ அதை பிரித்து நீங்கள் எடுத்துக்கோங்க 2 சைடுமே. ஏன்னா நீங்கள் பாட்டுக்கு ஆர்வ கோளாறில் கட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அது கடைசியாக அவங்களுக்கு வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக அவங்களுக்கு எடுத்துகிட்டு வரும்போது ஸோ அது அவங்களுக்கு பத்தாமல் இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஆம்கோல் டைட் கொடுக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி பிரித்து விட்டுட்டு இப்போ பாருங்கள், இந்த 2 ஜாயிண்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஷோல்ட்ரு பாயிண்ட்டு, அதையும் இதையும் நீங்கள் ஸ்லீவையும் 2ஆக வச்சுட்டு இந்த ஷோல்ட்ரு பாயிண்ட்டும் ஸோ இந்த மாதிரி ஸ்லீவில் இருக்கிற சென்டர் பாயிண்ட்டையும் நீங்கள் ஈவன் பண்ணி எடுக்கணும். ஃபஸ்ட்டு ஈவன் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு பிகினர்ஸாக இருந்தால் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அந்த குண்டூசி நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ தான் துணி விலகாமல் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரி ஷோல்ட்ரு பாயிண்ட்டு டு அங்கே சென்டர் பாயிண்ட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி மெத்தடில் வைக்கணும். இந்த மாதிரி மெத்தடில் வைக்கும்போது அவங்க வந்து பைப்பிங் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பைப்பிங் மேலேயே தான் நீங்கள் தையல் போடணும். பைப்பிங்க்கு பக்கத்துலேயே நீங்கள் தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச்சிங் எங்கே பண்ணியிருக்காங்கன்னு தெரியாமல் நீட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து 2வது தையலில் பண்ணும்போது அது வந்து உங்களுக்கு தூக்கிட்டு இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பைப்பிங்கில் நீங்கள்
தையல் ஓட்டிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங்கை எப்பயுமே கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் கரெக்டாக ப்ராப்பராக கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஸ்லீவையும் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதே சென்ட்ரு பாயிண்ட் எடுத்துக்கணும் ஸ்லீவோடது. ஷோல்டர் பகுதியும் நீங்கள் சென்ட்ரு பாயிண்ட் எடுத்துகிட்டு தான் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், சென்டரில் இருந்து ஓட்டாமல் நீங்கள் லாஸ்ட்டு எவ்வளோ கிளாத் இருக்கோ அதை அவுட்லைன் வெளியில் விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி ஈக்குவலாக ஓட்டும்போது உங்களுக்கு வந்து கை வந்து ரொம்பவே ப்ராப்பராக கரெக்டாக வந்துடும். நீங்கள் ஃபஸ்ட்டில் இருந்து ஓட்டினீங்க அப்படின்னா அந்த ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா கிராஸாக இருக்கும். ஸோ நம்ம போடும்போது அது இழுத்துட்ருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன டிப்ஸு தான். இப்போ இது ரெண்டையும் நம்ம ஈக்குவல் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், ஈக்குவல் பண்ணதுக்கப்புறம் மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். ஸோ இதில் வந்து இவங்களுக்கு 5.5 இன்ச்சு கேட்டிருக்காங்க சுற்றளவு. அதனால் நம்ம 5.5 இன்ச்சு எடுத்துகிட்டு இது ரெடிமேடு டாப்பாக உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்குது, எனக்கு தையல் மட்டும் ஓட்டுங்கன்னு சொன்னதுனால நம்ம ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் டிஸ்டன்ஸ் விட்டு நம்ம ரெடிமேடு டாப்புக்கு இப்படி தான் ஓட்டணும். அவங்களுக்கு எவ்வளோ லூஸாக இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் பாடி சுற்றளவு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்லீவை வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஓட்டி ஃபினிஷிங் முடிக்கையில் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணி விட்டுக்கணும் எப்பயுமே. இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஸ்லீவ் வந்து ஈஸியாக ஜாயின் பண்ணலாம். ஆனால் நிறைய பிகினர்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டே வந்து எப்படி ஸ்லீவை பார்த்தோன்னே எப்படி ஜாயின் பண்ணுறது, எப்படி பிரிக்கிறது, எங்கிட்டிருந்து வைக்கிறது அப்படின்னு தெரியாமல் இருக்கும். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்பவே கிளாரிஃபை ஆகிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இது எல்லாமே ஓட்டி முடிச்சிட்டோம். நல்லாவே ரஃப் அடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கிற எட்ஜஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துருங்க. நீங்கள் வந்து ஷாப்பில் நீங்கள் ஸ்டிச்சிங் கொடுக்குறீங்க அப்படின்னாலுமே ஓவர்லாக் போட்டு கொடுக்க சொல்லுங்கள். ஏன்னா அப்போ இன்னும் உங்களுக்கு லைஃப் வரும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்லீவ் ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ பாருங்களேன், இந்த அளவுக்கு நீட்டாக இருக்குது. இந்த மாதிரி ஸ்லீவு உங்களுக்கு ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிடலாம். இதுக்கு வந்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறது கண்டிப்பாக கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனல் பார்த்துட்ருக்கீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படின்ட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடணும் அப்படிங்கிறதும் சொல்லுங்கள். தேங்க்யூ.